வெல்கம் டு பொழிவாண்டி எம்பிஎஸ்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இயற்கையை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கரண்ட் ஈவெண்ட்டு டிசம்பர் மாதத்துலேருந்து நம்ம தொடங்குறோம். ஓகேங்களா? டிசம்பர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு பார்த்தா போதும்னு சொல்லலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். இவ்வளோ நாள் குறிப்பிட்ட இடைவெளியில் பார்த்தா போதும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னு சொன்னால் கரண்ட் ஈவெண்ட்டை படிக்கும்போது உன்னுடைய கண்டினியூட்டி வந்துட்டு இருக்கிற வரைக்கும் அதனுடைய ஈவெண்ட் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி வேணால் நிறுத்தலாம், ஏன்னா கொஷின் பேப்பர் தயாராகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இது போதும்னு நிறுத்தலாம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு நம்ம முக்கியமான ஈவெண்ட்டை பார்க்குறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதிக நேரம் வீடியோ போட தேவையில்லை. சரிங்களா? சின்ன சின்னதாக ஷார்ட்டாக போட்டாவே நல்லது. ரொம்ப நேரம் பார்த்தா உங்களுக்கும் போர் அடிச்சோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமானது பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டு காசி தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்குதுங்க. காசியில் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசி தமிழ் சங்கம்னு சொல்லி 2022 தொடங்கப்பட்டது. 4.0னா ஒன்றும் இல்லை, 2022 ஒன்றா 2023, 24, 25 அது 4வது முறை நடக்கிறதெல்லாம் 4.0. ஓகேங்களா? அவ்வளோதான். அதனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. காசி தமிழ் சங்கமாக 4.0 நாலாவதா எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் வாரணாசி. சரிங்களா? அதுக்கடுத்து இது ரொம்ப முக்கியமானது இல்லை, ஆனால் சும்மா ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? வேறொரு கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி 1900 ஆண்டு சோபியாஸ் கற்றால தொடங்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான மருத்துவ கல்லூரின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்னன்னு சொன்னால் தொல்லியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். சரிங்களா? தொல்லியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். தொல்லியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கரிக்கையூரில் ஒரு ஓவியம் கிடைச்சிருக்குங்க, அந்த பாறை ஓவியம். சரிங்களா? கரிக்கையூரில் ஒரு பாறை ஓவியம் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இல்லையா, பாறையில் கிறுக்கி எழுதுவாங்க. அது போன்ற ஒரு ஓவியம் தான் இந்த கரிக்கையூரில் கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஆரம்ப கட்டமைப்புகளை கொண்ட ஒரு முக்கியமான குறியீடுகளை இங்கே காணலாம். சரியா? கரிக்கையூரில் இந்த பாறை ஓவியங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சிம்பிள்ஸ் எழுதுவாங்க இல்லையா, அது போல் சில விஷயங்கள் அங்கே கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, இதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஈவெண்ட் அதே மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதாக நான் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது இருந்தால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறதையும் பழக்கப்படுத்திக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டு, இது எது ரிலேட்டடாக இருக்கிற ஈவெண்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா, நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, கரண்ட் ஈவெண்ட்ன்றது ஒரு சப்ஜெக்ட் இல்லை, அது எல்லா சப்ஜெக்டுடையும் ஒரு தொகுப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஈவெண்ட் 4வது கரண்ட் ஈவெண்ட் நம்ம பார்க்கறது பாலிட்டி சம்மந்தமானது ஒன்று. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ராஜ்பவன் இருக்கும். அந்த ராஜ்பவன்ன்ற பேரை தான் இப்போ லோக் பவன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. சரிங்களா? அந்த லோக் பவன் அப்படின்னு தமிழில் என்ன மீனிங் சொன்னால் மக்கள் மாளிகை அப்படின்ட்டு அர்த்தம். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களில் ராஜ்பவன்னு சொல்ல மாட்டாங்க, ராஜ் நிவாஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ் நிவாஸ்களை லோக் நிவாஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாலிட்டி சம்பந்தமான ஒரு கரண்ட் ஈவெண்ட். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிய சக்தி குறியீடு என்ற ஒரு அறிக்கையில் 2025 இந்தியா 3வது பிளேஸ். சரிங்களா? என்ன 3வது பிளேஸ், எதுக்காக 3வது பிளேஸ்ன்னு சொன்னால், வெளிப்புற சூழல், அதாவது வெளியில் ஒரு நாடு எவ்வளோ தன்னுடைய திறம்பட செயல்படுதுன்ற அடிப்படையில் இந்த குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆசிய சக்தி குறியீடு 2025 இந்தியா 3rd பிளேஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா?
எழுதி வச்சுக்கோங்க, தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு தேயிலை பற்றின ஒரு ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த ஒரு நிமிஷங்க. தேயிலை பற்றின ஒன்று. உலக தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடம்? 2வது இடம். உலக தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடம்னு சொன்னால் 2வது இடம். சரிங்களா? இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? எதுவுமே சிலபஸ் பேஸில் மட்டும்தான் நீங்கள் அணுகணும். நியூஸ் பேப்பரில் இருக்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சிலபஸில் இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது. சரிங்களா? சரி, இந்த தேயிலை என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால், இந்தியா ஆண்டுதோறும் 255 மில்லியன் டன் தேயிலை உற்பத்தி செய்கிறது. சரிங்களா? ஓகேங்களா? தேயிலை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நலனுக்காக சாய் சக்யோக் செயலி அப்படின்றத ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சாய் சக்யோக் செயலி என்பது யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், தேயிலை தொழிலாளர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதில் இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னால், விக்ஷி பாரத்னு சொல்லி 2047 ஒரு இலக்கா வச்சுருக்காங்க. விக்ஷி பாரத் நிறைய துறைகளில் மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க, விக்ஷி பாரத். ஓகேங்களா? இதில் ஒன்று தான் இந்த தேயிலையும் நம்ம வந்து உலகத்தரமானதாக நம்ம மாற்றணும் உற்பத்தியில் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இதை செயல்பட்டுட்டு வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானதெல்லாம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு காலாண்டுலையும் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவாங்க. அப்போ 2025-26 2வது காலாண்டில் இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு சொன்னால் 8.2. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பாருங்கள். 2025 எத்தனை டன் தானிய உற்பத்தி செஞ்சு இந்தியா சாதனை படைச்சிருக்குதுன்னு சொன்னால் 357 மில்லியன் டன் உணவு. சரிங்களா? இதுவும் வந்து ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அவர் தான் மகாத்மா ஜோதிபா பூலே. சரிங்களா? இவர் நவம்பர் 28. இது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கரண்ட் ஈவெண்ட்டாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம், இது வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான ஆள். இவரை பற்றின கொஷின்ஸு கண்டிப்பாக அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி விஷயத்த நம்ம கரண்ட் ஈவெண்ட்லேயும் நம்ம பார்க்கும்போது, நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு இவரை பற்றி படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரிங்க சார், இவரை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னால், டேட்டு மந்த்து இதெல்லாம் கொண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் இவரெல்லாம் ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டாப்பிக்கே இருக்குது. அதில் இவரெல்லாம் ஒரு முன்னோடி ஒரு ஆள். சரியா? அவரை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11, 1827 பிறந்தார். சரிங்களா? இவர் வந்து இறந்தது 1890 நவம்பர் 28. சரிங்களா? இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. சரிங்களா? இவர் பற்றி முக்கியமான தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னால், 1873 சத்திய சோதக் சமாஜ் அப்படின்றத நிறுவனார். 1873 சத்திய சோதக் சமாஜ் அப்படின்றத நிறுவியிருக்கார். இந்தியாவோட முதல் பள்ளியை திறந்தவர் யாருன்னு சொன்னால் இவர் தான். எந்த ஆண்டுன்னு சொன்னால் 1848. சரிங்க, சாரி, 1848 ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவரை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கும்போது நிறையா நம்ம சொல்லலாம். ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால், இவருடைய மனைவி இருக்காங்கல்ல, இவங்க மனைவி பெயர் பார்த்தீங்கன்னா சாவித்திரி பாய் புலே. சரிங்களா? இவருடைய மனைவி வந்து சாவித்திரி பாய் புலே. இவங்க என்ன செய்வாங்க, இந்த சாவித்திரி பாய் புலே இவங்க தான் வந்து இவருடைய மனைவி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
இவர் தான் வந்து அவங்க மனைவிக்கே சொல்லி கொடுத்து முதல் ஆசிரியராக மாற்றினார். ஒரு பெண் வந்து கல்வி கற்றால் அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அந்த தலைமுறையே கல்வி கற்ற மாதிரி அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவர் வந்து கற்றுக் கொடுத்து அந்த அம்மா வந்து கிளாஸ் எடுக்க அனுப்புவார். ஆனால் அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜாதி அமைப்புகள் வந்து அதிகமாக மேலோங்கி இருந்தது. இப்போவும் கொஞ்சம் இருக்குது. சரி. ஆனால் அப்போ ரொம்ப கடுமையாக எதிர்த்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பள்ளியை நடத்தக்கூடாது, கல்வியை யாருக்கும் போதிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு நிறைய நெருக்கடி ஏற்பட்டது. அதெல்லாம் இவர் பொருட்படுத்தாமல் அவருடைய மனைவிக்கு கல்வியை சொல்லி கொடுத்து அவர்களை வந்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக மாற்றி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சார். அந்த அம்மா வந்து மற்றவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து போகும், சொல்லிக் கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்கவாதிகள் இருக்கிற இடத்த தாண்டி தான் போகணும். அவங்க மேலே வந்து பலவிதமான ஏச்சு பேச்சுக்கெல்லாம் பேசி, அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மேலே சாணம் தெளிக்கிறது, சேத்த வாரியா அடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யும்னு சொன்னால், இது வந்து நிறைய டைம் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லி வருத்தப்படும் போது இவர் மகாத்மா ஜோதிபா புலே என்ன சொன்னாருன்னா, இனிமே நீ வந்து 2 உடை எடுத்துட்டு போ. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உடை வந்து அவங்க உடுத்திக்குவாங்க, அங்கே வழியில் போகும்போது இந்த இன்னல்கள்லாம் சந்திப்பாங்க இல்லையா, அங்கே கிளாஸ் ரூமுக்கு போன உடனே அந்த சேரீயை வந்து மாற்றிக்கிட்டு இன்னொன்று சேரீயை கட்டிக்கிட்டு அவங்க பாடம் நடத்தினாங்க. இப்போலாம் இந்த மாதிரிலாம் செய்வாங்களான்னா ரொம்ப கொஞ்சம் கற்பனை கேட்டால் தூரம் தான். ஆனால் இது போலலாம் இந்த தியாகிகள் செஞ்சுருக்காங்க. இந்த தியாகிகள்லாம் இந்த மாரி செஞ்ச தியாகத்தால் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்குன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானதான் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் பேஸில் கொஞ்சம் முக்கியமானது தான். சரிங்களா? சர்வதேச கடல்சார் அமைப்புன்னு ஒன்று இருக்குது சார். அந்த கடல்சார் அமைப்பு என்ன செய்யுன்னு சொன்னால், கப்பல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிற ஒரு அமைப்பு இது. சரிங்களா? 1948 நிறுவனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1959 அமலுக்கு வந்தது. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் டெல்லியில் இருக்குது, சாரி லண்டனில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இதில் ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வகை ஏ, வகை பி, வகை சி 3ஆக பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து வகை ஏ பார்த்தீங்கன்னா சர்வதேச கப்பல் சேவையில் அதாவது கப்பல் சேவையில் மட்டும் ஆர்வம் கொண்ட நாடுகள் வகை ஏன்னு சொன்னாங்க. சர்வதேச கடல் வழி வர்த்தகத்தில் மட்டும் ஆர்வம் கொண்ட நாடுகளை வகை பியா பிரிக்கிறாங்க. இந்த வகை பி தான் நம்ம இந்தியா. சர்வதேச கடல் வழி வர்த்தகத்தில் அதிகம் ஆர்வம் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பூஜ்ஜிய உமிழ்வை வந்து இலக்காக கொண்டு இருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுடைய இலக்கு சீக்கிரமாக வந்து நம்ம அடையணும், நிகர பூஜ்ஜிய உமிழ்வை வந்து 0வாக கொண்டு வரணும் அப்படின்றத இலக்காக கொண்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஈவெண்ட்டோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். அடுத்தது 11th நம்ம அதுக்கடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.